ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்போ திருமணம் பற்றி பேசிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைவர்ஸ். வாஸ்துக்கும் டைவர்ஸுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? நிச்சயமாக ஒரு திருமணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. ரெண்டுமே மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி விஷயம். அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு உயிர் போய் உயிர் வரும். ஆனால் நல்ல விஷயந்தான். அதை பண்ணுறது என்பது மிகப்பெரிய விஷயம். அதற்கு கடவுள் அருள் வேண்டும், குலதெய்வ அருள் வேண்டுமா. இப்போது டைவர்ஸ் ஏன் நடக்குதுன்னு தெரியுங்களா? இப்போ அதிகமாக ஆகிட்டு இருக்கு. ஆமாம்மா, அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டைவர்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னா, வாஸ்து முறைப்படி தென்மேற்கு என்பது கன்னி மூலை, தென்மேற்கு என்பது கணவன் மனைவி அறை, தென்மேற்கில் வீட்டுக்கு வெளியில் செப்டிக் டேங்க் வச்சா, தென்மேற்கில் வீட்டுக்கு வெளியில் டாய்லெட்டு வச்சா, தென்மேற்கு வீட்டுக்கு வெளியில் ஒரு பள்ளம் போட்டால், இல்லை தென்மேற்கில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு இருந்தால் டைவர்ஸு ஷோராக நடக்கும். சார், இப்போ டைவர்ஸ் எல்லா இடத்துலையுமே அதிகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பிரபலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மத்தியில் டைவர்ஸ் அதிகரிக்கும். நான் பிரபலங்களை பற்றி நான் பேசவே வரலம்மா. அவன்லாம் வாழ்க்கையை வாழணும்னு வாழலம்மா. அவன் பணத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களை பற்றிலாம் நமக்கு பேச்சே வேணாமா. நான் பேசுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிரபலங்கள் விட அவன் பணத்துக்காக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்கம்மா. ஏன்னா அவங்களும் வீடுகள் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி சரியாக எல்லாம் பார்த்து தான் கட்டியிருப்பாங்க இல்லையா? என்ன சார் இது நடக்குதே அப்படிங்கிறதா என்னுடைய பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அவங்க வாழணும்னு வாழலம்மா. பணம் இருந்தால் போதும். இன்றைக்கி போகிறோமா, பப்பில் தண்ணி அடிக்கிறோமா, இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, எல்லா பிரபலையும் தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் யாரையும் மறைச்சிலாம் பேசலாமா. ஒரு அமைப்பு, ஒரு வீட்டில் ஒரு அமைப்பு தவறாக இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டோடைய வாஸ்து பேசுமா. டைவர்ஸ் நிச்சயமாக நடக்கும். தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு இருந்தால் டைவர்ஸ் நடக்கும். இதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய ரிசர்ச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொன்னேன்ல, அந்த பெண்களை பெற்ற அம்மாக்கள் தாம்மா. நிறைய பயங்கரமான எதிர்பார்ப்புகள் பெண்களை விட பெண்களுடைய அம்மாக்களுக்குத்தான் இருக்கிறது. தான் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், தான் மாப்பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கணும். நான் தமிழ்நாட்டில் நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த ரிஷப ராசி, அதுக்கப்புறம் துலாம் ராசி, அதுக்கப்புறம் மிதுனம், மீனம், இந்த ராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையை வாழ மாட்டாங்கம்மா. கடகராசி தான் வாழ்க்கையை வாழ மாட்டானுங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி மற்றவங்க வாழ்க்கையை வாழ்ந்தே நாசமாக போவானுங்கம்மா. இது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்களை பெற்ற அம்மாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும், தான் பெண்ணுடைய வாழ்க்கையை வாழறாங்கம்மா. அதனால தான் டைவர்ஸ் நடக்குது. தன்னுடைய வீட்டை சரி செய்து கொள்ளும் பொழுதும், தன்னுடைய பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கின்ற பொழுதும் அந்த பெண் மகிழ்ச்சியாக தன்னுடைய கணவனோடு வாழ்வாள். இவ்வளோதான் விஷயம். சார், நான் நல்லா வாழணும், டைவர்ஸ்லாம் அந்த பேச்சே வரக்கூடாது, அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. டைவர்ஸ்லாம் ஆகாமல் நான் கணவனோட சந்தோஷமாக இருக்கணும், தலைமுறையாக நான் நல்லா இருக்கணும், அதற்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகர். கல்யாண கோலம், அது கல்யாண கோலமில் இருக்கார். ஆனால் திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே நீங்கள் முருகர்னு சொல்கிறீங்க. திருப்பரங்குன்றத்தில் முதல்ல அந்த கோவிலுக்குள்ளே, அந்த குடவரைக்குள்ளே குடியேறினது காளிமா. முருகருக்கு கொடிமரம் கிடையாது, காளிக்கு தான் கொடிமரம் இருக்குது. முருகர் தான் அதுக்கப்புறம் தான் திருப்பரங்குன்றத்தில் முருகர். அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய காளியை தரிசனம் செய்வது, துர்க்கையை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். புன்னைநல்லூர் மாரியம்மன் தென்மேற்குக்கு மிகப்பெரிய நல்ல சுவாமி. அந்த சுவாமியை தரிசனம் செய்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படுமா. இதற்கப்புறம் ஒரு கடல் சார்ந்த கோவில், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா, திருச்செந்தூர் தாண்டி உடன்குடி அடுத்து குட்டம்னு ஒரு ஊர் வரும். அந்த குட்டத்துக்கு அப்புறம் உவரி, கடல் சார்ந்த கோவில், உவரி சுயம்புலிங்கேஸ்வரர், குடும்ப ஒற்றுமைக்கான சுவாமிமா. திசையன் விளை அந்த பகுதியில் நிச்சயமா கரெக்டு. அந்த பகுதி அது கன்னியாகுமரி ரூட், அது ஈசிஆர் கன்னியாகுமரி ரூட்டு. அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய உவரி சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளாக. இவ்வளோதான் விஷயம். வீட்டை சரி செஞ்சுக்கணும், தென்மேற்கு மூலையை சரி செஞ்சுக்கிட்டால் இந்த டைவர்ஸ்ன்றது நடக்காது. பெண்களை பெற்ற அம்மாக்கள் வாய் மூடி மௌனியாக இருந்தால்
மிகப்பெரிய வாழ்க்கையை அந்த பெண்கள் பெறுவார்கள்.